யாவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் அநேகர் ஆயத்தப்படுத்தும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் தரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. 2 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. ஒண்ணு கர்த்தர் தரும் ஆசீர்வாதம், இன்னொன்னு பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம். பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல கண்ணீர் இருக்கும், பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல துன்பம் இருக்கும், பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல பயம் இருக்கும், பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலேயோ சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்திலேயோ சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலேயோ தைரியம் இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கிட்ட இருந்து வந்ததா இல்ல பிசாசு கிட்ட இருந்து வந்ததா என்பதை கவனிக்கணும். அல்லேலூயா. பிசாசு கிட்ட இருந்து வர எல்லா ஆசீர்வாதமும் ஆரம்பத்துல உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதன் முடிவோ வேதனையும் துக்கமும் மரணமும் நித்திய மரணமும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் தரும் ஆசீர்வாதமோ சமாதானத்தை மாத்திரமே தரும். கர்த்தர் தரும் ஆசீர்வாதமோ நித்திய ஜீவனையே தரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ரொம்ப பணம் வச்சிருந்ததான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய பங்களா வச்சிருந்ததான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய கார் வச்சிருந்ததான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படி இல்லை. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் பாவமே இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்கிறானோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பணம் திருடன் கையில இருக்குது, பணம் ஏமாத்துறவன் கையில இருக்குது, பணம் விபச்சாரம் செய்கிறவன் கையில இருக்குது. ஆனால் பரிசுத்தம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் செபித்து, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நடந்து, ஒவ்வொரு நாளும் அநீதிக்கு பயந்து, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்பவனுக்கோ நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஒருவேளை ஏதாவது கரைகள் இருந்தால், பிசாசு ஒருவேளை உங்க ஆசீர்வாதத்துல அங்கங்க ஒட்டி இருந்தா இன்னைக்கே உதறி எடுத்துருங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அது கர்த்தரிடத்துல இருந்து வந்தால் மாத்திரமே அது உங்களை உயர்த்தும், அது உங்களை சமாதானப்படுத்தும், சௌக்கியப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட்.